சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்திலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து தன்னுடைய போர்ஷன்ஸை முடித்ததா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து யோகி பாபு, ரெடின் கிரின்ஸ்லி, தமன்னா, சுனில், மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராஃப் மற்றும் ஷாருக் கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்களாம். தொடர்ந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இன்னும் ஷாருக் கானோட போர்ஷன்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கிறதா தகவல்கள் உலா வந்து கொண்டிருக்கு. மேலும் இந்த படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் 1 படத்துக்கு அனிருத் தான் இசையமைச்சிருந்தார். தொடர்ந்து ரஜினி படங்களுக்கு அனிருத் தான் இசையமைச்சிட்டு வராரு. அப்படி இருக்கையில் ஜெயிலர் 2 படத்திற்கும் அனிருத் தான் இசை. தொடர்ந்து 650 கோடி ஜெயிலர் 1 படம் கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா அதற்கு காரணம் அனிருத்தோட இசை மட்டும்தான் என ரஜினிகாந்தே கூறியிருந்தார். காரணம், அந்த படத்தில் வந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் 2 சாங்குமே வேற லெவலில் ஹிட். உக்கும் பாடலாக இருக்கட்டும், காவாலா பாடலாக இருக்கட்டும், 2 பாடல்களும் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. அதே போல தான் இந்த ஜெயிலர் 2 படத்தில் வர ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலும் பட்டையை கிளப்பும் என சொல்லப்படுகிறது. மேலும் இந்த பாடலில் நேரா ஃபர்தோக்கி அப்படின்றவங்க தான் நடனம் ஆடி இருக்கிறதா ஒரு பக்கம் தகவல்கள் போய்கொண்டிருக்கு. மேலும் இந்த பாடல் ரசிகர்களுக்கு பிடிக்கும் வண்ணம் இருக்கும் எனவும், காவாலா பாட்டை எழுதினவர் தான் இந்த பாட்டையும் எழுதியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் படம் எப்படி வந்திருக்கு என கேட்கப்பட்டது. அதற்கு படம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு என சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் சுராஜ் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாரு. அவரிடமும் ஜெயிலர் படம், அதாவது ஜெயிலர் 2 படம் எப்படி இருக்கும் என ஒரு சின்ன கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு, நான் ரஜினி கூட சேர்ந்து நடிக்கலை, ஆனாலும் அந்த படத்தில் ஒரு சின்ன போர்ஷனில் நடிச்சிருக்கேன், அது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஜெயிலர் 1 படத்தை விட ஜெயிலர் 2 படம் இன்னுமே பிளாஸ்டாக இருக்கும், ரசிகர்கள் கொண்டாடுவாங்க என ஒன்லைனில் சொல்லியிருந்தார். இப்போ இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ஏப்ரல் 14ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாம். அன்னைக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ண படக்குழுவும் முடிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த படத்திலிருந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸும் இனி வரும் காலங்களில் இருக்கும். ஏன்னா ஆகஸ்ட் 14 ஜெயிலர் 2 படத்துடைய ரிலீஸ் இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து சூப்பர் ஸ்டார் கலந்து கொள்வார். அப்பத்திருந்தே படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என டைரக்டரும் தற்போது சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதை தொடர்ந்து ரஜினி, கமல் இவங்க 2 பேரும் இணைய போகிற படம் KH*RK அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. இன்னும் இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் முடிவாகலை. தற்காலிகமாக சொல்லப்பட்டு வரும் இந்த படம் நெல்சன் தான் இருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படம் இந்த வருஷத்தோட இறுதியில் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இந்த படம் தலைவர் 173 படம் ரிலீஸ் ஆன அப்புறமா ரிலீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்காக வெயிட் பண்ணுறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோ சிம்பிள்ஸாக மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.